இந்த கண்ணீரை சொல்லிடுச்சு உங்களுடைய அன்பை ரொம்ப மிஸ் பண்றாரு. என்னதான் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டின்னு போயிருந்தாலும் கூட அம்மாவனுடைய சமையல், அம்மாவனுடைய அன்பு அது யாராலும் நிகழ்த்தி செய்யலாம். அம்மா அம்மா தான், அதுக்கு இணையா கடவுளும் மாறிடலாம். சரியா? வணக்கம் அம்மா, எப்படி போகுது இன்றைய நாள்? நல்லா போகுதா? நாங்க வந்தா இல்லையா? எல்லாருமே நல்லா தான் போகுதா? சரி, அப்ப எத்தனை பிறந்த நாள் அம்மாக்கு? சரி, ஓகே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க்கையெல்லாம் நல்லா போகுதானே? ஆனா சாப்பாடு மட்டுமே சமைக்கல. இன்றைக்கு நாங்கள் 2 மணிக்கு வருவோம், சாப்பிடாம வந்தோம் நாங்கள். நீங்கள் இன்றைக்கு ஸ்பெஷலா பிறந்த நாள் தானே பிரியாணி பண்ணி வச்சிருப்பீர்கள். ரச்சி கோழி, ஊர்கோழி அடிச்சு அப்படியே சிக்கன் சுக்கா அந்த மாதிரிலாம் ஏதோ செஞ்சு வச்சுக்கிட்டு வந்தாங்க. நாங்க சர்ப்ரைஸ் தான் வாங்கினாங்கள். ரெண்டாலும் ஊய்க்க வேணும் இல்லை, படியல் வருவாங்களா? அப்பார பேட்டைக்கு வந்த நான் எந்த வீடியோ எத்தனை பாப்பினம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? அப்ப 6வது ஆள் பார்த்துட்டு ஓட பண்ண மாட்டேன்னு யோசிக்கல வேணும். நீங்கள் அப்படியே எங்களே மாத்தினீங்கள். அது நாங்க எடுத்து சாப்பிடுவோம். எனக்கு அம்மாண்ட கையால சாப்பிடணும், உங்களோட கையால நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அங்க பாருங்க பல்லெல்லாம் அப்படின்னா. ஆமா, ஆட்டு சாப்பாடு காரணம் உங்களோட சாப்பாடு தான். அப்ப எனக்கு சமயத்தை நானும் ஆரோக்கியம் இருக்கணும் அப்பா மாதிரி. ஒரு நாள் சாப்பிட்டா காணுமா? நான் செட்டில் ஆக போறேன். நான் செட்டில் ஆக போறேன். இந்த ரூம் எனக்கு தாங்க. சரியா? சாப்பாடு டைம்னு வந்துட்டு போவேன், மற்றபடி ஓடுற போயிருவேன். நான் நிக்க மாட்டேன், கவலைப்படாங்க. இல்ல இல்ல, நான் நிக்கவே மாட்டேனே. இப்படி ஓட சில இடம் போகணும், சாப்பாடு டைம் மட்டும் சாப்பிட்டு போயிருவேன். சரியா? சரி, ஓகே. அப்ப முதல்ல எங்களுடைய TNT சர்ப்ரைஸ் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? இந்த புன்னகையோட, இந்த அழகோட, இந்த அன்போட, ஆரோக்கியத்தோட எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். சரியா? அப்ப அம்மாவுக்கு நாங்கள் கிஃப்ட் கொண்டு வந்து நாங்கள் ஒவ்வொன்றா கொடுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு பொருங்க வரேன்னா. சரி, அதுக்குள்ள அம்மா குடிக்கிற சஸ்டோயமா தான் கிடக்கு. சஸ்டோயமா 4 அங்கர் பெட்டி. நாங்கள் என்ன தெரியும், இன்றைக்கு ஆக்கள் நிறைய பேர் தெரியணும். வந்தால் டீ ஆற்றி கொடுக்கல வேணும். அப்போ நீங்கள் திடீர்னு இங்கே அப்பா ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கப்பா, எங்க அப்பா கஷ்டப்படுத்தாம நாங்களே தாங்க எடுத்தோம். உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் இங்கே வந்துருக்கு ஆட்டோவில். பார்த்தீங்களா? ஆட்டோவில் வந்துடுறாங்க. ரைட். என்ன என்ன கதிர? சாய்மான கதிர. அப்படியே அப்படி சாஞ்சு அப்படியே மல்லாக்கா அப்படியே காத்தோட்டமா படுத்திருந்தா ஆத்தலா இருக்கு. மிஷா மொட்டை மாலை ஒன்றே போடுங்க கதிரி. ஏன்னா அங்கே மின் காத்துரு ஒரு குடையம் போச்சா. வாழ்க்கை இனிதான். அப்புறம் இனிமேல் வாழ்க்கையை வாழுவோம், இயற்கையை சுவாசிப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், நல்லா ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா அது பெரிய சேரணியம்மா. நீ அப்பாவும் சேர்ந்து உட்காரல. அதுக்கு தான் நாங்கள் அகலம் வாங்கணும். நாங்கள் உடுக்க சொன்னவங்க ஒன்று தான் வாங்க சொன்னவங்க. நாங்கள் என்ன 2 பேர் எடுக்க மாதிரி பெருசாக இருக்கதான் வாங்கிட்டு போறோம். சரியானேம்மா, இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகலமா இருக்குண்டு. அப்போ 2 பேர் படுக்கலாம், அடிவிடக்கூடாது. பிறகு சரியா? தெரிந்தானே 2 பேர் தான் நிற்கிறீங்க. அப்போ அதுக்கு தானே கொண்டுருவோம் நாங்களும். சரி, பிடிச்சிருக்கா காதுல? அப்போ டைமில் போனது ஆட்டோக்காரங்க. நாங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனோம், டைமுக்கு வந்துட்டு. சரி பக்கா. அப்போ இதான் அன்றைக்கு அம்மாவுக்கு வந்து பெரிய கிஃப்ட். உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காட்டான். ஓடி பறக்க திரிறீங்களா? ஓ, கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் தெரியுது தானே? சரி, ஓகே. இப்போ ப்ரோட்டீன் பாஸ்கெட் வந்தாச்சு, அப்புறம் கதிரை வந்தாச்சு, சாயமான கதிரை. அப்புறம் கேக் இருக்குது, ஒரு ஃப்ரேம் இருக்குது. கேக்கையும் வச்சுட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணலாம். சரி, சொல்லுங்க யார் கொடுத்தேன்னு சொல்லி. 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள், 30 தேவர்கள். மகனோ வேணியோ தெரியல எனக்கு. மகனோ வேணியோ தெரியல. வேணியன்றாரு மகள். மகள். மதன்ன்றது மகன். மகன் மூத்தவன். ஓகே. மற்றது அருண். அருண்ன்றது கடைசி பிள்ளை. அருண் நடுவான். நடுவான். எங்க நடுவான்? இப்ப அவன் டென்மார்க்ல. சரி, யார் கொடுத்துப்பீங்க 3 பேர்ல? எப்படியும் பிள்ளைகள் தானம்மா. பிள்ளைகள் தாண்டி யாரும் செய்ய போறது கிடையாது. பிள்ளைகள் தான். அந்த 3 பிள்ளைகளை யாரும் சொல்ல போறீங்க? மதன் பெருசு. ஏன்னா அப்பா செய்ய மாட்டாரோ? அப்பா உங்களோட பிள்ளை தான். உங்க பிள்ளையா? அப்பா கலவா பண்ணிட்டு எனக்கு ஆசை வாங்கிக்கலாம். சொல்லுங்க. சரி, அப்பா அம்மா இருக்கும். அப்பாவா இருக்கலாம். ஓகே, அப்பா நல்ல காலம் அப்பா சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அப்பா, மதன், வேணி, மற்றது மருமகள். 2 மருமகள் மாதிரிங்க. ஓகே, அதெல்லாம் யாராவது கொடுத்துருப்பாங்கன்றீங்க. சூரா சொல்லிடுமா 2? இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. 4 மருமகள் சொத்து 5. இப்போ இதில் யார் கொடுத்துருப்பீங்க? என்னவென்று சொல்வதம்மா, யார் கொடுத்த சர்ப்ரைஸ் இது? அதான் அவையலுக்குள்ளையா? அது அவையலுக்குள்ள பேசினவா? சரி, 4 பேர் பிரிஞ்சு வாடினமா மாறாது.
மகளா? என்ன பேர் மகளுக்கு? வேணி. கலைவாணியே வேணியே வாவா வெளியே. ஜெயவேணி. அப்போ சும்மா வேணியில ஜெயவேணி. அப்போ அவங்க தான் இந்த கிஃப்ட்லாம் கொடுத்துறீங்க. சரியா? அப்போ ஒரு பிரேமம் இருக்கு. உங்களுக்கு கேக் ஆல்ரெடி வச்சாச்சு. 64 64 வயசு தான். 60 ஆண்டு பிறந்தீங்க. எங்களுக்கு கொஞ்சம் குழப்பி போட்டீங்க. எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ ஒரு நம்பர் குறைவாக கொண்டு. சரி ஓகே. அப்போ 64வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லாமல் நான் விட்டுட்டேன். ஏன்னா வயசு குறை, வயசு நீங்கள் மாறு சொல்லிட்டபடியால் அப்போ இப்போ சொல்கிறேன் 64வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதனால 64 நம்பர் கேக்கு உங்களுக்கு பிங்க் தான் பிடிக்குமான்னு கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரேம் இருக்குது. அது லாஸ்ட்டாக கொடுத்தா தெரியும் மாறுண்டு. நீங்கள் சொல்லிட்டீங்க வேணின்னு பாப்பா மாறுண்டு. ரைட் சொன்னால் அப்பாவுக்கு வந்த மாதிரி ஒரு நீல ஃப்ரேம் ஒன்று அம்மாவுக்கு வந்துருக்கு. ஏன் சொல்லுமா நீல ஃப்ரேம் பெறுறது? கவிதைக்காக தான் அந்த நீல ஃப்ரேம் கொண்டு வந்தாங்க. சரி இதில் ஒரு கவிதை ஒன்று போடப்பட்டிருக்கு. சரி அதை நாங்கள் வாட்சே உங்களுக்கு காட்டிடுறோம். அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கி பாருங்க. காலம் முழுவதும் உன்னை வயிற்றிலும் மடியிலும் தோளிலும் மார்பிலும் சுமப்பவள் தாய் மட்டுமே. அவளை மட்டும் என்றும் மனதில் சுமப்போம். 1000 விடுமுறை வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை. அம்மா சமையலறை. இன்ப துன்பம் எது வந்த போதிலும் தன் அருகில் வைத்து அணைத்துக் கொள்கிறது தாய்மை. வயது வித்தியாசம் பார்ப்பதில்லை. அம்மாவினுடைய கொஞ்சலில் மட்டும் இன்னும் குழந்தையாக. அம்மாவினுடைய கைக்குள் இருந்தவரை உலகம் அழகாகத்தான் தெரிந்தது. வலி நிறைந்தது என்பதற்காக யாரும் விட்டு விடுவதில்லை தாய்மையை. அன்பு கலந்த அக்கறையோடு சமைப்பதால் தான் எப்பொழுதும் அம்மாவின் சமையலில் சுவை அதிகம். நான் முதல் முறை பார்த்த அழகிய பெண்ணினுடைய முக தரிசனமும் என்னுடைய அம்மா தான். இன்று என்னை இவ்வுலகுக்கு அறிமுகம் செய்த என் அன்பு அம்மாவிற்கு 1000 முத்தங்கள். நான் உன்னோடு இருக்கும் பொழுது என் பிரச்சனை எப்பொழுதும் மறந்து விடுகிறேன் செல்லமே. தாய்மடியை காட்டிலும் ஒரு சிறந்த தலையணை இந்த உலகில் வேறெதுவும் இல்லை. அம்மா இந்த நேரத்திலும் தன்னை பற்றி கவலை கொள்ளாமல் நமது ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளும் அந்த உணர்வு பாசம்தான் தாய்மை. உன்னை அணைத்து பிடிக்கும் போதெல்லாம் உணர்கிறேன் உலகம் என் கையில் என்று. இன்று தொலைவில் இருந்து உன் அன்பை மட்டும் பிரசவிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி போட்டு உங்களுடைய அன்போடு வாழ்த்தக்கூடிய மகன் மதன். சரி அவங்களுடைய மகன் தான் இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு அழகான பிரேம் பண்ணி காட்டு எங்களுக்கு காட்டுங்க. சரி ஒரு பெரிய லெந்தா ஒரு கவிதையும் போட்டு அப்பாவும் அம்மாவும் நிற்கிற புகைப்படம் எல்லாம் போட்டு கொடுத்து விட்டுருக்கீங்க. இது வந்து நீங்கள் கடைசியாக பிரான்ஸ் போய் எடுத்து நினைக்கிறேன். சரியா? அப்போ அது ஒரு ஞாபகார்த்தத்துக்காக அந்த படங்களை போட்டு பெரிய ஒரு கவிதையை போட்டு கொடுத்து விட்டுருக்கேன். சரியா? மூத்த படிக்கணும் இல்லையே. அப்புறம் என்னென்னு விட்டு தரது அம்மாவை. முதல் புள்ள முதல் முத்தம் அங்கதான். ரைட். என்ன சொல்ல போறீங்க பிள்ளைங்க? அப்ப நல்லது. நல்ல படிதான் பிள்ளைகளை பெத்தெடுத்தா நல்லதானே இல்லாமா? அப்புறம் என்ன அப்படிதானே அம்மா இப்ப எதிர்பார்த்தீங்களா அப்படி செய்வாருண்டு? சரி ஓகே. அந்த கண்ணீரை சொல்லிடுச்சு உங்களுடைய அன்பை. ரொம்ப மிஸ் பண்றாரு. என்னதான் கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டின்னு போயிருந்தாலும் கூட அம்மாவனுடைய சமையல் அம்மாவனுடைய அன்பு அது யாராலும் நிகழ்த்தி செய்யலாம். அம்மா தான். அதுக்கு இணையா கடவுளும் அறியலாம். சரியா? அப்போ அங்கே போயிருந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்க இல்லையா? அந்த தருணங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு. இப்போ வந்துட்டீங்க மறுபடியும் எப்போ வரீங்கன்னு கேட்க சொன்னார். எப்போ வாரீங்களா? வர வருஷம் போவீங்களா? சரி ஓகே. இந்த அன்பு என்னைக்கு மீடி கேட்டுமாம்மா ஹாப்பி பர்த்டே பாட்டு போயிடுறோம். சரியா? அல்லக்கூடாது எத்தாப்பிள். துறைய முதல்ல கண்ணு. சரி ஓகே. அப்பா வாங்க கேட்கட்டும். போயிடலாம். நீங்கள் நல்லா கவனமாக வருவீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday dear Ammachi. Happy birthday to you. May God bless you. எங்கடா நிறுத்துறீங்க? ஆடுங்கடா. பாப்பா அப்படி ஆடுங்க. ஆடலையா? என்னப்பா நீங்க?